நான் உங்கள் தவம். நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன். அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை. இந்த காணொளியில் நாட்டு நவா பழக்கொட்டையை தயார் செய்து நம்மளிடம் கேட்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறேன். இந்த உண்மையான ஆர்கானிக் உரம் போடாத நாட்டு நவ்வாப்பழ கொட்டைகளை எவ்வாறு சுத்தம் செய்து தயார் செய்ய வேண்டும், அதற்கான செய்முறை என்ன என்பதையும் அதனுடைய பயன்கள் என்ன என்பதையும், இந்த நாட்டு நவாப்பழ கொட்டைகளை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இவற்றை எதோடு கலந்து எடுத்துக்கொள்ளலாம், எவற்றோடு கலந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை பற்றியும், எப்படி உண்மையான நவாப்பழ கொட்டைகளை கண்டறிந்து வாங்குவது அப்படி என்ற செய்திகளை எல்லாம் இவற்றில் பார்க்கலாம். முதலில் பாருங்கள், நானே ஏறி மரத்தில் நானே பறித்து பொறுக்கி இவற்றை தயார் செய்திருக்கிறேன். இவற்றை எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்றால், தண்ணீரை ஊற்றி 2-3 முறை நன்கு அலசி இந்த காணொளியில் பார்ப்பது போல் நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். தயார் செய்தவுடன் இவற்றை இந்த தயார் செய்தது போக மீதி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எல்லாம் நீங்கள் உரமாக மரக்கன்றுகளுக்கு பயன்படுத்தலாம். நல்ல உரம். இந்த கொட்டையை நீங்கள் 10 நிமிடங்கள் மட்டும்தான் வெயிலில் காயப்போட வேண்டும். ஏனென்றால் நாள் முழுக்க வெயிலில் காய போட்டு உலர்த்தினீர்கள் என்றால் சூரிய ஒளியில் இந்த கொட்டையினுடைய மருத்துவ தன்மை போய்விடும். எனவே நீங்கள் 10 நிமிடத்திற்கு பிறகு நிழலில் தான் போட்டு இவற்றை உலர்த்த வேண்டும். 7 நாட்கள் நன்கு உலர்த்த வேண்டும். உலர்த்தி ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைத்து வைத்துக் கொள்ளலாம். எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் அவற்றை இடித்து நீங்கள் உரலில் போட்டு இடித்து பொடி செய்து டீ போட்டு அருந்தலாம். அதாவது பால் எடுத்துக்கொள்ள கூடாது. பாலோடு இவற்றை கலந்து பயன்படுத்தாதீர்கள் தயவு செய்து. பிறகு இவற்றை யாராவது பொடியாக உங்களுக்கு விற்றார்கள் என்றால் வாங்காதீர்கள். நாங்கள் யாரிடமும் பொடியாக விற்பதில்லை. ஏனென்றால் பொடியாக விற்கக்கூடிய அனைத்தும் கலப்படம். அது உண்மையான நாட்டு நவாப்பழ கொட்டை பொடியாக இருக்காது. ஹைபிரிட் பழத்தினுடைய கொட்டையினுடைய பொடியாக இருக்கும். அந்த ஹைபிரிட் பழ விதைகள் அதிகமாக மருத்துவ தன்மை அற்றது. மிகச்சிறந்த மருத்துவ குணமுடையது நாட்டு நவாப்பழ கொட்டை தான். உங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். அதிகமாக யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், தினம்தோறும் ஹை சுகர், ஹை பிபி இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். தினம்தோறும் 1 டீஸ்பூன் எடுத்து தேநீர் போல் இவற்றை நீங்கள் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து, தேவை என்றால் நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டை பயன்படுத்துங்கள். வெள்ளை சீனி, ஒயிட் சுகரை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். லோ சுகர் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்றால், லோ சுகர் இருப்பவர்களும் லோ பிபி இருப்பவர்களும் இவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதிகமாக நாங்கள் வெளிநாடுகளுக்கு, தமிழர்கள் வாழக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு இவற்றை நாங்கள் அனுப்புவோம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நாம் அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக உருவாக்குவோம்.